2.2 திரைப்படத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் பெரிதாக எந்த ஒரு திரைப்படமுமே வெளிவரவில்லை. அந்த குறையை போக்கும் வகையில தான் இந்தியனுடைய 2ஆம் பாகம் மற்றும் 3ஆம் பாகம் கேம் சேஞ்சர் ஆகிய 3 திரைப்படங்களை இயக்கி வந்துட்டு இருக்காரு நம்ம சங்கர் அவர்கள். இந்த படங்கள் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி படப்பிடிப்பு வேலைகள் முடிந்திருக்கு. இதற்கிடையில தற்சமயம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்களுடைய எழுத்தில் விகடனில் கதையாக வந்த வீரயுக நாயகன் வேல்பாரி நாவலை படமாக்க இருக்கார் சங்கர் அவர்கள். வெகு நாட்களாகவே இந்த கதையை படமாக்க வேண்டும் என ஆசைப்பட்டு வந்த நம்ம சங்கர் அவர்கள் தற்சமயம் இந்த திரைப்படத்தை தயாரிப்பது குறித்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் பேசியிருப்பதாகவும் இந்த படம் பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் எனவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சேரர் சோழர் பாண்டியர் மாதிரியான 3 பேரரசுகள் உருவாவதற்கு முன்பு அவர்கள் தனித்தனி குலங்களாக வாழ்ந்து வந்தனர். அந்த குலங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார். இந்த குலத்தலைவர்களை வீழ்த்தி அந்த மக்களை சேர்த்து கொண்டுதான் பேரரசுகள் விரிவடைகின்றன. அப்படியாக ஒவ்வொரு குலத்தலைவனாக வீழ்த்திய பேரரசுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தான் வேடுவர்களின் குலைத்தலைவன் வேல்பாரி. பரம்புமலையை கோட்டையாக கொண்ட வேல்பாரியை தனியாக சென்று வீழ்த்த முடியாமல் மூவேந்தர்களும் ஒன்றிணைந்து வீழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முருகனை குலதெய்வமாக கொண்ட வேல்பாரி தமிழர்களின் அடையாளமாக பார்க்கப்பட்டு வந்திருக்கு. எனவே வேல்பாரி திரைப்படமாக வரும் பட்சத்தில் அதற்கு ஏகப்பட்ட வரவேற்பும் இருந்து வரும். இயக்குனர் சங்கர் அவர்கள் சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதையை விஜய் சாரிடம் கூறியிருப்பதாகவும் ஆகையால விஜய் சாருடைய கடைசி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்தது. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.